ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு காயிலையுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மாதிரி பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதை பற்றின புரிதல் இன்னும் நம்மள்கிட்ட பலர்கிட்ட இல்லை. அந்த வகையில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான். சரி வாங்க, பீட்ரூட் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்டில் குறைந்த கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. நார்ச்சத்து, ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியின்மையை தந்து வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துறதுனால ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீட்ரூட்டை உங்களோட உணவில் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்டில் விட்டமின் சி, இரும்புச்சத்து, போலேட் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சிருக்கிறதுக்கு அவசியமான சத்துக்கள் தான். அடிக்கடி நோய்வாய்ப்படுவதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட்டை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவுது. சருமத்தை ரொம்ப தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உணவில் பீட்ரூட் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் நிறையவே இருக்குது. இது இரத்த நாளங்களை தளர்வடைய செஞ்சு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுறதோட இதய நோய் வரக்கூடிய அபாயத்தையும் குறைக்குது. இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் ஒரு பெஸ்ட்டு காய்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கலை தடுக்குது, சீரான செரிமான அமைப்புக்கு கூட உதவியா இருக்கும். நார்ச்சத்து பீட்ரூட்ல நிறைய இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றோம்ல அந்த உணவை சீக்கிரத்துல செரிமானம் செய்ய உதவியா இருக்கும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பீட்ரூட்டை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது ரத்த ஓட்டம், நச்சு நீக்கிற செயல்முறைகள் எல்லாம் மேம்படுத்துது. இதனால உங்களோட உடல் இருக்குல்ல, அது அதிக ஆற்றலோடும் சமநிலையோடு இருக்கிறத நீங்களே உணர முடியும். மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் இருக்குல்ல, இது மூளைக்கு செல்ற ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, கவனத்தை மேம்படுத்துது, நினைவாற்றலை அதிகரிக்குது, அறிவாற்றல் செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு கூட பீட்ரூட் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். குறிப்பா வயதாகிறப்ப வரும்ல அந்த ஞாபக மறதியை போக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பையிலிருந்தே பீட்ரூட் எடுத்துக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுல பீட்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்ல பிட்டைன்கள் இருக்கு. இது கல்லீரலோட செயல்பாட்டுக்கு உதவி புரியறதா இருக்கும். இதனால உடம்புல இருக்கும்ல அந்த நச்சுக்களை எளிதாக வெளியேற்ற முடியும். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பீட்ரூட் ஒரு இயற்கையான ஒரு வழி அப்படின்னு கூட சொல்லலாம். பீட்ரூட் சாப்பிட்றப்ப நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பீட்ரூட் ஆரோக்கியமானது தான் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வரும் அபாயம் இருந்துச்சுனாலோ, இல்லை சிறுநீரக கற்கள் இருந்துச்சுனாலோ, வேற ஏதாவது சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த பீட்ரூட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்க எல்லாருமே பயப்படாமல் பீட்ரூட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பீட்ரூட்டை பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.